வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஹிந்து மதம், சீக்கிய மதம், பௌத்த மதத்தில் இருக்கிறவங்க தான் பட்டியலின அந்தஸ்தை பெற முடியும். இந்த 3 மதத்திலிருந்து வேற எந்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆனாலும் பட்டியலின அந்தஸ்தை அவங்க உரிமை கோர முடியாது அப்படிங்கிறத பல தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு அந்த மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஹிந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதம், இந்த 3 மதங்கள்லேருந்து வேறு எந்த மதத்துக்கு மாறினாலும், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இல்லை இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, இந்த 3லேருந்து அதுக்கெல்லாம் மாறினா பட்டியலின அந்தஸ்தை அவங்க இழந்துருவாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? விகடனுடைய சமீபத்திய அட்டைப்படம் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் திராவிட ஜனதா கும்பல் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் யார்? எல் முருகன் அவர்கள். ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம்ல? பிரதமர் மோடி டெல்லி போலீஸுடைய உடையில் இருக்கிற மாதிரியும் லத்தியை வச்சு நாட்டை அடிக்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூன். இந்த கார்ட்டூனுக்கு திராவிட ஜனதா கும்பல் என்ன எதிர்வினை ஆற்றினாங்க? 24 மணி நேரமும் அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போட தெரியுது. ஆனால் எதுக்கு பதிவு போடணுமோ, எதை எதிர்க்கணுமோ அதுக்கு ஒற்றை ட்விட்டு போடுறது கிடையாது. நயினாரா இருக்கட்டும், வானதி அக்கா, தமிழிசை மேடம், இவங்க எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். அண்ணாமலையை திட்டணும்னா மட்டும் முதல் ஆளாக ஓடி வராங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. கவர்னர் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. அவர் தான் பட்டத்தை வழங்கியிருக்காரு. வந்தே மாதரம் பாடலோட தான் அந்த நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு. அடுத்து தேசிய கீதம், 3வது தமிழ்தாய் வாழ்த்து. அது எப்படி தமிழ்தாய் வாழ்த்து பாடலை 3வது கொண்டு போகலாம்? மனோன்மணியம் சுந்தரனார் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடலே எழுதினவர். அவருடைய பேரை வச்சிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடக்குது. அவருடைய பாடலை 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்களே அப்படின்னு திமுக கத்துறாங்க. கத்தும்போது எச்சரிக்கையோடு கத்துங்க. வந்தே மாதரத்துக்கு எதிராகலாம் பேசுனீங்கன்னா 3 வருட சிறை தண்டனை அப்படிங்கிற மசோதா மழைக்கால கூட்டத்தொடரில் பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் பாஸ் ஆயிடுச்சு. சிஜேபி போராட்டம் நடந்துச்சுல, அந்த காலகட்டத்தில் தான் இந்த முக்கிய மசோதா லோக்சபாவில் நிறைவேறி இருக்கு. அதை பெருசாக யாரும் கவனிக்கலை. அதனால் வந்தே மாதரத்தை எதிர்த்தாலோ, வந்தே மாதரம் பாடுறதை தடுக்க முயன்றாலோ 3 வருட சிறை தண்டனை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் போன வருஷம் நடந்த பட்டமளிப்பு விழாவில் நடந்தது தெரியுமில்ல? ஜீன் ஜோசப் அப்படிங்கிறவங்க கவர்னர்கிட்ட நான் பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டாங்க. ஜீன் ஜோசப் யார்? திமுக பிரமுகருடைய மனைவி. ஆனால் மீடியாக்கள் மாணவி கவர்னர்கிட்ட பட்டம் பெற மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டுனாங்க. இந்த உருட்டு எல்லாத்தையும் 5 நிமிஷத்தில் அண்ணாமலை தவிடுபடி ஆக்கினார். சுக்கு நூறாக போட்டு நொறுக்கினார். திமுக பிரமுகருடைய மனைவி அவங்க தான் ஜீன் ஜோசப் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணார் அண்ணாமலை. அதெல்லாம் வேற லெவல் சம்பவம். கடைசி டாபிக்கு, டிவிகே மினிஸ்டர் ஜெகதீஸ்வரியுடைய ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருதுங்க. அது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இன்னைக்கு. ஏன்னா டிவிகே நிர்வாகிக்கிட்ட டிவிகே மினிஸ்டர் ஜெகதீஸ்வரி பேசுகிறாங்க அந்த ஆடியோவில். அதில் பார்த்தீங்கன்னா லட்சுமணன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய தொகுதி விஷயத்தில் மூக்க நுழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணனை மிரட்டும் துணியில் இன்னொரு டிவிகே நிர்வாகிக்கிட்ட ஜெகதீஸ்வரி பேசுகிற மாதிரி அந்த ஆடியோ இருக்குது. இப்போ விஷயம் என்னென்னா, யாருக்கிட்ட ஜெகதீஸ்வரி பேசினாங்களோ அவர் டிவிகேலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு தற்காலிகமாக. ராஜகுரு அப்படிங்கிறவர் மினிஸ்டர் பேசினதை இணையத்தில் லீக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கட்சி இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு. இந்த ஆடியோவுக்கு மினிஸ்டர் தான் விளக்கம் கொடுக்கணும். உங்களுடைய ஆடியோ இல்லைன்னா ஏன் ராஜகுரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் கொடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் டிமாண்ட் பண்ணுறாங்க. இது தமிழகத்தில் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.